ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இது உங்கள் லைஃப் பேரபிள்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு சும்மா ஒரு தகவல் கிடையாதுங்க. இது ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பயணம்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ரொம்ப இருட்டான கஷ்டமான தருணம் எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த கஷ்டத்தை நினைக்கும் போது இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு குடும்பத்தின் வலியை நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வலி ரொம்ப சின்னதா தோணும். அவங்க காட்டின அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க நம்பிக்கைய பல மடங்கு அதிகமாக்கும். சரி, இந்த உணர்வுபூர்வமான பயணத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஒரு பெரிய முரண்பாட்டை நாம பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப அன்பான தந்தை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் மனைவியையும் கைக்குழந்தையும் சுட்டெரிக்கும் ஒரு வெற்று பாலைவனத்துல தனியா விட்டவரு, குழந்தை விட்டு எரியும் நெருப்புல தூக்கி வீசப்பட்டவரு, தன் சொந்த மகனின் கழுத்திலேயே கத்திய ஓங்கியவரு. இவர்தான் உலகத்திலே மிகவும் அன்பான தந்தைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இதையெல்லாம் செஞ்சவர்தான் அல்லாவோட மிக நெருங்கிய நண்பரானார். குர்ஆன் 4:12-15 கலீலுல்லா அப்படின்னு அழைக்கப்படுறார். அது எப்படி சாத்தியம்? அந்த மாபெரும் ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இந்த குடும்பம் எதுக்காக எவ்ளோ பெரிய சோதனைகளை சந்திச்சாங்கன்னு ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இப்ராஹிம் அலைன் குடும்பம் என்னை உணர்த்தியது அப்படின்னு பதிவு செய்யுங்க. இது வெறும் ஒரு சாதாரண கமெண்ட் கிடையாது. அவங்க எப்படி அந்த வழிகளையெல்லாம் தாங்குனாங்க அப்படிங்கறத நாம முழுமையா உணர்றதுக்கான ஒரு மனப்பூர்வமான தொடக்கம் இது. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா கற்பனை செஞ்சுக்கோங்க. சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் சிலைகளை வணங்குறாங்க, நட்சத்திரங்களை வணங்கி ஒரு அரசனை கடவுளா நினைச்சிட்டு இருந்த சமுதாயம் அது. ஆனா அந்த இருண்ட காலத்திலயும் ஒரு தனித்த உருவம் மட்டும் உண்மைய தேடிச்சு. நட்சத்திரங்கள் மறைஞ்சது, சந்திரன் மறைஞ்சது, சூரியனு கூட மறைஞ்சது. குர்ஆன் 6:79 சொல்ற மாதிரி, மறைந்து போகிறவற்றை நான் விரும்ப மாட்டேன், வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமே என் முகத்தை திருப்புகிறேன் அப்படின்னு சொல்லி படைத்தவனை மட்டுமே முன்னோக்கினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட முதல் மாபெரும் சோதனை இப்ப வருது. சுட்டெரிக்கும் அந்த ஆரஞ்சு நிற நெருப்பு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிலைகளை உடைச்சதுக்காக அரசன் நும்ரூத் கோபத்தோட உச்சியில இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசுறான். ஆனா அந்த பதற்றமான நொடியில கூட அவங்க அலறல, கொஞ்சம் கூட பயப்படல. ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே மிக சிறந்த பாதுகாவனன் அப்படின்னு முழுமையா ஆழமா அவனை மட்டுமே நம்பினாங்க. அந்த கொடூரமான நெருப்பு எப்படி ஒரு குளிர்ந்த அமைதியான நீல நிற சோலையா மாறுதுன்னு பாருங்களேன். குர்ஆன் 21:69 அல்லாஹ், ஓ நெருப்பே, இப்ராஹீமின் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு அப்படின்னு கட்டளையிட்டான். இதுல நாம கத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் யார் கூட இருக்கானோ அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு கூட ஒரு அமைதியான சோலையா மாறிடும். அல்லாஹ்வின் மீதான உங்க நம்பிக்கை உங்களை ஒருபோதும் அழிக்கவே அழிக்காது. இப்போ திரும்பவும் அந்த கொடூரமான பாலைவனத்தின் வெப்பத்துக்கே வருவோம். அந்த தனிமையில விடப்பட்ட ஒரு தாயையும் குழந்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைதான் இஸ்மாயில். ஆனா அல்லாவோட கட்டளை வருது. அந்த கட்டளைக்காக தண்ணி, மரம், மனிதர்கள்னு எதுவுமே இல்லாத சுட்டெரிக்கும் மக்கா பாலைவனத்துல தன் ஆசை மனைவி ஹாஜராவையும் சின்னஞ்சிறு குழந்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம திரும்பி நடக்கறாங்க. எங்களை இப்படி அனாதையா எங்க விட்டுட்டு போறீங்கன்னு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கல, ஆனா அவங்க கண்கள்ல கண்ணீர் ததும்புறது தெரியுது. கடைசியா, இது அல்லாவோட கட்டளையா அப்படின்னு அந்த தாய் கேட்க, ஆமாம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதிலா வருது. அந்த நொடியில அந்த தாயின் இதயத்திலிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கவனிச்சிங்களா? அப்படியென்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு உறுதியான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பாருங்க. நான் உங்ககிட்டயே நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள், சோதனைகள் வந்தப்போ நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வை முழுமையா நம்பியிருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அவனோட கட்டளை நமக்கு அப்போ புரியாவிட்டாலும் இது அல்லாஹ்வின் திட்டம்னு நாம நம்பிட்டோம்னா அவன் ஒருபோதும் உங்களை வீணாக்கவே மாட்டான். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வெற்று பாலைவனங்களை கூட பெரும் நகரங்களா மாற்ற வல்லமை கொண்டது. இப்போ இந்த 7 அப்படிங்கிற எண்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது வெறுமனே ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது ஒரு தாயோட வலி நிறைந்த போராட்டம். குழந்தை இஸ்மாயில் தாகத்தால கதறி அழுறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நம்பிட்டோன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துரல. சஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் நடுவுல தண்ணி தேடி 7 முறை அங்கும் இங்கும் ஓடுறாங்க. சுத்தி யாருமே இல்ல. ஆனா அவங்க தோல்வியை ஏத்துக்கவே இல்ல. தன் நம்பிக்கையையும் முயற்சியும் கடைசி வரைக்கும் கைவிடவே இல்ல. அந்த வறண்ட பாலைவனம் எப்படி மறுபடியும் ஒரு அமைதியான சோலையா மாறுச்சுன்னு பாருங்க.
அந்த தாயோட மாபெரும் முயற்சிக்கு கிடைச்ச பரிச பாருங்களேன். 7வது முறை அந்த சின்னஞ்சிறு குழந்தையோட பிஞ்சு கால்களுக்கு பக்கத்துல ஒரு நீர் ஊற்று அப்படியே பொங்கி எழுந்தது. அதுதாங்க ஜம்சம். இன்னைக்கு வரைக்கும் நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கிற ஊற்று அது. அந்த தாயோட தியாகத்தையும் அவங்க ஓடுன ஓட்டத்தையும் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் நினைவு கூர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. கியாமத் நாள் வரைக்கும் அது தொடரும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம் ஒன்னு இருக்கு. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. முயற்சி செய்யறவங்கள அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கறதே இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில 7 முறை தோற்றாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட ஓடுங்க. உங்களுக்கான ஜம்சம் கட்டாயம் வரும். உங்க வாழ்க்கையில நீங்க தோற்றாலும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? பல வருஷங்கள் கடந்துடுச்சு. இப்போ அந்த தந்தையும் மகனும் மறுபடியும் ஒன்னா சேர்றாங்க. ஆனா நட்சத்திரங்கள் நிறைந்த இந்த அமைதியான இரவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இதயம் நொறுங்கி போற மாதிரியான ஒரு கனவு வருது. குர்ஆன் 37:102 படி தன் உயிரினும் மேலான ஆசை மகனையே அல்லாஹுவுக்காக குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டளை அது. நபிமார்களோட கனவு அப்படிங்கிறது வஹி இல்லையா? இதுதான் அவங்க சந்திக்க போற மிகப்பெரிய இறுதி சோதனை. இப்போ அவங்களுக்கு நடுவுல நடக்கிற அந்த நெகிழ்ச்சியான உரையாடல கொஞ்சம் கவனிங்க. ஒரு அப்பாவா குரல் நடுங்க, கண்கள்ல கண்ணீர் வழிய தம் மகன் கிட்ட அந்த அல்லாவின் கட்டளைய சொல்றாரு. அதுக்கு அந்த இளம் மகன் இஸ்மாயில் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளர்களில் இருப்பேன். தன்னை அறுக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு மகன் காட்டின அழகிய பொறுமை இது. இதை விட ஒரு பெரிய ஈமான் உலகத்துல இருக்க முடியுமா? அந்த மகன் சொல்றான், அப்பா, என் முகத்தை பூமியில வச்சிருங்க. என் முகத்தை பார்த்தா உங்களோட பாசம் தடையா மாறிடும் அப்படின்னு. கத்தி ஓங்கப்படுது. சரியா அந்த நேரத்துல வானத்திலிருந்து அல்லாவோட அழைப்பு வருது. நீர் கனவை நிறைவேற்றி விட்டீர். அந்த கத்திக்கு கீழே மகனுக்கு பதிலா ஒரு ஆடு வைக்கப்படுது. புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் கேட்டது இஸ்மாயிலோட உயிரை கிடையாது, இப்ராஹிமோட இதயத்தை. அந்த மகத்தான சோதனையில அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இந்த தொகுப்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். குர்பானியோட உண்மையான அர்த்தம் என்ன? அது வெறுமன ஒரு மிருகத்தை அறுக்கிறது மட்டும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆசைகளை, நாம உயிரா நேசிக்கிற விஷயங்களை அல்லாவுக்காக விட்டு கொடுக்கற அந்த மனப்பான்மை தான் உண்மையான குர்பானி. அல்லாவுக்காக நீங்க எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களோ அல்லாஹ் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பான், இல்லனா அதை விட சிறந்ததை நிச்சயம் தருவான். அதுக்கப்புறம் அந்த தந்தையும் மகனும் ஒன்னா சேர்ந்து அல்லாவோட இல்லமான காஃபாவ ஒவ்வொரு கல்லா வச்சு சுத்தப்படுத்தி கட்டுறாங்க. அப்போ அவங்க குர்ஆன் 2:127 உள்ளபடி, எங்கள் இறைவா, இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவா செய்றாங்க. இந்த தருணம் நமக்கு ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை உணர்த்துதுங்க. அல்லாவோட நினைவோடு நாம செய்யற எந்த ஒரு சின்ன செயலும் உழைப்பும் கூட ரொம்ப தூய்மையான இபாதத்தா, அதாவது வணக்கமா மாறிடும். ஒரே ஒரு குடும்பத்தோட தியாகம் எப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வரலாற்றை உருவாக்கியிருக்குன்னு பாருங்களேன். ஒரு தனிமையான பாலைவனத்துல தொடங்குன அந்த பயணம் இன்னைக்கு கியாமத் நாள் வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் காவாவ தவாஃப் செய்யற மாபெரும் உம்மத்தா மாறியிருக்கு. ஈமான், தவக்குல், சபர், தியாகம், இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு குடும்பமே நமக்கு மிகப்பெரிய ஒளியா இருந்து வழிகாட்டுது. சரி, இவ்ளோ ஆழமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? உங்களுக்கான ரொம்ப எளிய ஒரு செக்லிஸ்ட் இதோ. இத உங்க தினசரி பழக்கமா மாத்திக்கோங்க. 1. முழுமையான கவனத்தோட தொழுவுங்க. 2. கஷ்டம் வரும்போது குறை சொல்றதுக்கு முன்னாடி இது அல்லாஹ்வின் திட்டம்னு நம்புங்க. 3. தோல்வி வந்தாலும் அந்த 7 முறை ஓடின தாய போல முயற்சியை கைவிடாதீங்க. 4. உங்க இறை நம்பிக்கைக்காக சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் செய்யுங்க. 5. நீங்க அன்றாடம் செய்யற வேலைகள்லயும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோட அந்த மாபெரும் தியாகத்தை கௌரவிக்கிற விதமா இந்த வாரம் முழுக்க நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்திலேயாவது முழுமையான பொறுமையை கடைபிடிக்கணும். இல்லனா அல்லாவுக்காக ஒரு சின்ன தியாகத்தையாவது செய்யணும். என்ன, இந்த சவாலுக்கு நீங்க தயாரா? இந்த வெற்று பாலைவனம் எப்படி அழகா ஜம்சம் நீராகவும் மக்களாகவும் காபாவாகவும் மாறுதுன்னு நாம பாக்குற இந்த வேளையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆழமா நினைவில் வச்சுப்போம். அந்த தாய் தனிமையில நின்ன போதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தந்தை கண்ணீரோட அல்லாவின் கட்டளைக்கு தலைவணங்குனார். மகன் நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு வாக்களிச்சான். பாத்தீங்களா, அல்லாஹ் உங்களை ஒரு பொது கைவிடவே இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய கூலிய அவங்களுக்கு வழங்குனான். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த குடும்பத்தோட எந்த பாடம் உங்க இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுது? உங்க கஷ்டங்களுக்கு எந்த பாடம் ஒரு சிறந்த மருந்தா அமையுது? கமெண்ட்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. உறுதியா நம்புங்க, உங்க நெருப்பும் ஒரு நாள் கண்டிப்பா குளிரும்.
உங்க பாலைவனமும் பூக்கும், உங்களுக்கான சம்சமும் பொங்கி எழும். இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அந்த நாள் வரும். இன்ஷா அல்லாஹ். தாங்கு, நம்பு, தொடரு. ரைட். இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா லைக் செய்ங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் செய்ங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட பாடத்தை வாழ்வில் எப்படி கொண்டு வருவது என்று இன்று இரவே சிந்தியுங்கள். ஆமாங்க, இது வெறும் கேட்கறதுக்கான கதையல்ல, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய மாபெரும் வழிகாட்டி. உங்களை நேசிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் லைஃப் பேரபிள்ஸ். தேங்க்யூ. Have a peaceful and positive day ahead.